தமிழகத்தில் முறையான அனுமதி பெறாமல் 20% மேல் செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அவை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் செல்போன் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதையடுத்து வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்றபடி செல்போன் கோபுரங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 7,36,000 செல்போன் கோபுரங்கள் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் 67,000 செல்போன் கோபுரங்கள் உள்ளதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கிறது. சென்னையில் மட்டும் 21,000 செல்போன் கோபுரங்கள் உள்ளன என்பது கூடுதல் தகவல். இப்போ இவ்வளோ டவர் எப்படி பெருகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ எப்படி யூசேஜ் அதிகமாக டவர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேடியேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இந்த டவரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக டவர் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிற சிக்னல் பக்கத்தில் நம்ம ஒரு கால் பேசுகிறோம், அது உடனே பக்கத்தில் லோக்கல் டவருக்கு போகுது. இந்த லோக்கல் டவர்லேருந்து அடுத்து பிஎஸ்சி, அடுத்தது சுவிட்சிங் கண்ட்ரோல் போகுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங்லேருந்து திரும்ப ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து லோக்கல் டவர் மூலிமா நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது டவர் என்ன பண்ணோம், நம்ம பேசுகிற சிக்னலை வாங்கி திரும்பி கொடுக்கும், திரும்ப அங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலை வாங்குவோம். ஸோ டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் வந்து ஒரு டவர் பண்ணிகிட்ருக்கு. மேலை நாடுகளில் செல்போன் கோபுரங்களுக்கு கண்காணிப்பு கேமரா, காவலாளி, தீயணைப்பு ஒளிப்பான் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளன. ஆனால் இந்தியாவில் இதுபோன்ற நிலை இல்லாததால் செல்போன் கோபுரங்கள் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. பள்ளி, மருத்துவமனை, உயரழுத்த மின் கோபுரங்கள் உள்ளிட்ட இடங்களின் அருகே செல்போன் கோபுரங்கள் அமைக்கக்கூடாது என்பது மத்திய தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணையமான ட்ராயின் கண்டிப்பான உத்தரவு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதுபோன்ற விதிமுறைகள் கடைபிடிக்காமலும் 20% செல்போன் கோபுரங்கள் முறையான அனுமதி பெறாமலும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு டவருக்கு நீங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காஸ்ட் கான்செப்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்ன்றது 20 ஸ்கொயர் ஃபீட் 30 ஸ்கொயர் ஃபீட்ன்றது ரெடியூஸ் பண்ணிவிட்டு டவரோட லெக் எந்த சைடு இருக்கும் அந்த சைஸுக்கு மட்டும் தான் அவங்க ரெண்ட் எடுக்கிறாங்க, பாக்கி சைஸை எடுக்கிறது கிடையாது. அதனால் ஃபென்சிங் போடுறது கிடையாது. ஃபென்சிங் போடுறதால இப்போ நம்மளே சாதாரணமாக ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்போம், நிறைய பசங்க வந்து டவர் மேலே ஏறி விளாண்டுட்டு இருப்பாங்க. மாடு கண்ணுக்குட்டிலாம் வந்து டவருக்கு போலில் கட்டி போட்டிருக்காங்க, நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே அது பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஹைலி ரிஸ்கி ஃபேக்டர். நம்ம அதுக்கான கொடுக்க வேண்டிய கரெக்டான இதை நம்ம கொடுக்கல அப்படின்றது தான் என்னோட கருத்து. காந்தியவாதி சசிபெருமாள் மரணத்திற்கு பிறகாவது செல்போன் கோபுரங்களை கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமச்சந்திரன்.